எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3 நாளாக ஒரே சுற்றிட்டு இருந்தோமே, லீவ் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, தம்பி கிரைண்டர் வாங்கி வந்துருக்காம்மா, நீ வந்து தான் அதை பிரிக்கணும், ஒரே பாச தொல்லை, வந்தே ஆகணும். சரி அவரு நீ வீட்டில் இருக்காரு, சரி போயிட்டு அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்துடலாமா. போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோன் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு காமிச்சு. அங்கேருந்து முகமுடி கொள்ளக்கார மாதிரி வந்தாச்சு. பைக்கில் வெயில், செம்ம வெயில், பைக்லேயே வந்துட்டோம். இனிமேல் இது தேவையில்லை. அம்மா வீட்டுக்கு போகிற வழி அழகாக இருக்கும், காட்டுமா? ஓகே இருங்க, பேக் கேமரா வச்சு காட்டுறேன். ஸ்டார்ட். அங்கேருந்து உள்ளே வரும்போது கட் பண்ணிருக்கோம். அழகாக இருக்கும், நல்ல பச்சை பசியில் மரத்து நிழல்லையே போகிற மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேருந்து அம்மா வீட்டுக்கு போகிற வரைக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். கிளைமேட் அங்கெல்லாம் வெயில் செம்மையாக காஞ்சது. பார்த்தியா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் நீ பார்த்தியா வெயிலே இல்லை, நல்லாயிருக்கும். இல்லை மக்களே, அம்மா வீட்டுக்கு போனால் ஜாலி தானே நமக்கு. வெயிலில் போகிறோம், பைக்கில் போகிறோம், அதெல்லாம் கிடையாது. அம்மா வீட்டுக்கு போகிறோம், அந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போகிறதுக்குன்னா ஒரு ஜாலியாக இருக்குல்ல. போயிட்டு வரப்போ இவ்வளோ தூரமாக நடந்தே தான் போவோம் நாங்கள். நல்லா மாடலில் பார்த்தீங்களா, அது பாருங்கள், அதுதான் நம்ம கழனி. இதுதான் நம்ம சிட்டி வாழ்க்கை வாழ்ந்தாலும். பார்த்தீங்களா குளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. என்னதான் நம்ம சிட்டி வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த கிராமத்தில் வாழ்ந்த நினைவுகளே ஒரு நினைவுகள் தான். வெயில், மழை எல்லாமே நனைஞ்சு எல்லாமே வாழ்ந்துருப்போம். அது அப்போ கஷ்டமாக இருந்தது, இப்போ நினச்சி பார்க்கும்போது அதுவே சந்தோஷமான வாழ்க்கை மாதிரி இருக்குது. பக்கம் வயல், நடுவில் வழி. அண்ணா வீடு கட்டியிருக்காங்க, கழனிக்கு நடுவில் வீடு கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கும். நம்ம அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நமக்கு இவங்க சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பார்த்தியா? எப்போ சொல்ல வந்த? எப்போ வந்த? தூங்கிட்டு இருந்தியா? வா சல்ல பையா, எப்படா வந்த சல்ல பையா? மம்மி வந்து தெரியாது, எந்த நீ இவ்வளோ நேரம் அனுப்ப தூங்கினு வந்தீங்களா ஆட்டோல? அப்படி செல்ல பசங்களா, தொலை ஒலிச்சு பெரிய மனுச்சு நைட்டு பண்ண தூங்காது. என்ன பண்றாமா ஆயா? யார் செல்ல புகழ் பையா? ஃப்ரெண்டா? என்ன பண்ணுறான் அவன்? வீடியோலாம் பார்ப்பான் இப்போ. அப்புறம் பார்த்தான்னா தலையிலே கொட்டுவான். உன்னை கரெக்டாக சொல்லுவான். நான் சொன்னேன் குட்டி பையனா? என்ன படிக்க? அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ரூமில் ஏசி இருக்குது ஏற்கனவே. சரி ஹாலில் போடலாம். வெயில் டைம் வந்து அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் ஹாலில் ஒரு ஏசி போடலான்னு சொல்லிட்டு தம்பி திடீர் பிளான் இது. அதுக்காக நின்று வேலை செய்ய ஹைட்டாக எதுவும் இல்லை, அதனால் என்னென்ன பண்ணிருக்காங்க. 2 பேர் உள்ளே போனாங்க, ரொம்ப நேரமாக ஆளை. என்னம்மா பண்ணுறீங்க? வீடு கட்டுனுக்குறீங்களா? எங்கள் அப்பா வீட்டில் கட்டிட்டார், ரொம்ப நாளாக வீடு கட்டிய. நீங்கள் என்ன வீடு கட்டுறீங்க? சின்ன ஒரு வீடா? அப்படி சல்ல குட்டி. யார் இன்ஜினியரிங் இதில்? ஓ 2 இன்ஜினியரா? சரி ஓகே, காட்டுங்க உங்கள் வீடை.
ஓ இன்னும் 2 டோர் வருது. இல்லை சரி. ஓ டபுள் டோரா? ஓ அந்த பக்கம் பின்னாடி கதவா? ஆயா வீடு மாதிரி கட்டுறீங்களா? சரி ஓகே. ஓ கண்ணாடி தலை வர்றதுக்கு. நம்ம சின்ன கண்ணாடியாக வச்சுக்கிறீங்க பாருமா. எங்கள் அப்பா பெரிய கண்ணாடியாக வச்சு கொடுத்துக்கிறாரு எங்களுக்கு. பரவாயில்லையா? ஐயோ தலைக்காணியா? இது பெட்ஷீட் ஏம்மா அந்த தலைக்காணி பெட்ஷீட்லாம் கொஞ்சம் ஓ இருங்கம்மா கட்டுறேன். தலைக்காணி பெட்ஷீட்டா? சரி. குங்க டப்பா தலைக்காணி. என்ன சுகந்தம் பாக்கு வந்து பெட்டான். ஓ சூப்பர் செல்லாம், அழகாக கட்டியிருக்கீங்க வீடு. நாங்கள் வரலாமா உங்கள் வீட்டுக்கு? வரலாமா? இன்வைட் பண்ணுறீங்களா மம்மியை? ஓகே. நான் உள்ளே போனேன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக காலி ஆகிடும். பரவாயில்லையா? ஓ ஜெயினி உள்ளே போவாங்களா? போய் காட்டுங்க உங்கள் வீட்டு உள்ள கொஞ்சம் போய் காட்டுங்க. பின்வழி ஏம்மா முன்வாசல் வழி வாங்கம்மா. இருமா ஜெனி பின்வாசல் வழி தான் வருவீங்களா? இருமா அம்மா அக்கா போக முடியாதாம்மா அந்த வீட்டில்? ஏய் நீ ஒரு காமெடி பண்ண ஏஞ்சல். நீ ஏன் கால்குள்ள போடான்னு சொன்னிய அந்த காமெடி மாதிரியே பண்ற இப்போ. வா 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 சீக்கிரம் வாங்க வந்துட்டேன். வணக்கம். குட் 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 சூப்பர். வீடு செல்லாம் ஓகேவா? இங்க பா. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெல்கம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றி. ஓகே. பிரகாசம் பண்ணுற வண்டியோட ஓனர் இவங்க தான். இது கியூட் பாப்பா. இவங்களோட ஓனரும் இவங்க தான். ஆனால் அவங்களே ஒரு அட்டகாசம். ஜெராக்ஸ். ஜெனிமா அத்தை ஒன்றும் இல்லை ஏஞ்சல் குட்டி தர்ணி அத்தை உன்னை பார்த்துட்டேன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறா போல இருக்குது. அவள் தான் அப்படி சொல்கிறாங்க. நான் கிறிஸ்டி பாப்பாவை பார்த்துட்டு நல்ல பாசக்கார பொண்ணாக இருக்குது, எல்லாருக்கும் ஊட்டி விடுது அப்படி கேட்குறாங்க தர்ணி அத்தை.